ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அது மட்டும் இல்லாம டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு வியாழக்கிழமை, இன்னைக்கு லீவு. ஸோ இன்னைக்கு விடுமுறை, அது கூடவே இன்னைக்கு நேத்திர தரிசனம். ஸோ அதனால பக்தர்கள் மற்ற நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் இன்க்ரீஸா தான் இருப்பாங்க. நேரடி இலவச தரிசனத்துக்கு இன்னைக்கு 12 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பிரம்மோற்சவ நாட்கள்ல ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல தரிசனம் பார்த்தது. இப்போ 12 மணி நேரம் ஆகுது. நேத்தெல்லாம் வந்து டைரக்டா லைன்ல தான் போயிட்டு இருக்காங்க. கம்பார்ட்மெண்ட்ல யாரும் வெயிட் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 12 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்றதாகவும் 12 மணி நேரம் ஆகுது. ஸோ 12ல இருந்து ஒரு 15 மணி நேரம் ஆவரேஜா நேரடியா எந்த ஒரு டிக்கெட்டுமே இல்லாம போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு ஆகுது. நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட மொத்த எண்ணிக்கை 66,336 பேர் நேத்து தரிசனம் பார்த்திருக்காங்க. இது டிடிடியோட அபிஷியல் அப்டேட். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, ஸோ சனிக்கிழமை போகலான் இருக்கோம். அன்னைக்கு கிரௌட் எப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னும் போது உங்களுக்கு சனிக்கிழமைக்கான ஏர்லி மார்னிங்கோட ஸ்லாட் அவைலபிள் இருக்கும். யாராவது நாளைக்கு மத்தியானம் காலையில ரீச் ஆகிற மாதிரி போனீங்க அப்படின்னா சனிக்கிழமைக்கான காலையில ஸ்லாட் வந்து வாங்கிக்கோங்க. ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துல தரிசனம் பார்த்துடலாம். மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட்ல எஸ்எஸ்டி டோக்கன்ல போறவங்களுக்கு 3ல இருந்து 5 மணி நேரம் ஆகும். இதுவே 300 ரூபாய் தரிசனமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 2.5ல இருந்து 3 மணி நேரம் கண்டிப்பா ஆகும். இதுதான் இன்னைக்கான தரிசனத்துக்கான அப்டேட்டா இருக்கு. அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையிலேயே டோக்கன் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமைக்கான காலையிலோட ஸ்லாட் வந்து கொடுக்க மாட்டாங்க. வெள்ளிக்கிழமைகள அபிஷேகம் இருக்கு, அங்க பிரதர்ஷனமும் கிடையாது. அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன்ல காலையில தரிசனமும் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு 10-11 மணிக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்லாட் நாளைக்கு காலையில தான் உங்களுக்கு இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தேவைப்படுறவங்க நாளைக்கு வாங்கிக்கலாம். இன்னைக்கு கவுண்டர் க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு 7 மணி ஸ்டேட்டஸ்க்கே ஸ்ரீவாரிமெட்டில் மட்டும்தான் ஒரு 2800 டிக்கெட் இன்னைக்கான டிக்கெட் அவைலபிள் இருந்திருக்கு. மற்ற இடங்கள் எல்லாமே உங்களுக்கு டோக்கன் கம்ப்ளீட் ஆகி 7 மணிக்கே கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திரும்பவும் நாளைக்கு காலையில ஒரு 3 மணி 3:30 மணிக்குள்ள உங்களுக்கு திரும்பவும் கவுண்டர் ஓபன் பண்ணி டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட கோவிந்தராஜசுவாமி சத்திரம், விஷ்ணு நிவாசம், இது ரெண்டுலயும் நீங்க வந்து டோக்கன் வாங்கிட்டு நீங்க பஸ்லயும் போகலாம், நடந்து போகலாம். மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அதுக்கு அடுத்து பூதேவி காம்ப்ளெக்ஸ், இங்க எல்லாமே எஸ்எஸ்டி டோக்கன் தான் உங்களுக்கு டெய்லியும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது டிடில வந்திருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ டிசம்பர் மாசத்துக்கான 300 ரூபா தரிசன டிக்கெட் என்ன எல்லா அஃபிஷியல் டிக்கெட்டுமே வந்து கம்ப்ளீட்டா டிடிடியோட வெப்சைட்ல ஓப்பன் ஆகி முடிஞ்சுது. ஆனா ஆல்ரெடி டிடிடியும் சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரிஜினல் வெப்சைட், இது வந்து ஃபேக் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அந்த ஃபேக் வெப்சைட் வந்து ஆக்டிவ்ல தான் இருக்கு. நேத்தும் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பேமெண்ட் பேஜ் வரைக்கும் போகுது, இதுல புக் பண்ணா கன்ஃபார்மா டிக்கெட் கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நீங்க வந்து ஒரிஜினல் வெப்சைட் அப்படின்றது, ஒரிஜினல் ஆப், ஒரிஜினல் வெப்சைட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இந்த பழைய வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா எந்த புக்கிங்குமே கிடையாது. சப்போஸ் நீங்க வந்து 300 ரூபா டிக்கெட் வந்து புக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு வந்து அக்டோபர்ல டிக்கெட் வேணும்னு நினைக்கிறீங்க, நவம்பர்ல வேணும்னு நினைக்கிறீங்க, சரி செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது இந்த வெப்சைட் லிங்க் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து ஃபேக். இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ்ல உங்களுக்கு வெப்சைட் இருக்கவே இருக்காது. இந்த வயலட் கலர் மிக்ஸ் ஆன உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்துக்கோங்க. திருப்பதி பாலாஜி .ap.gov.in அப்படின்றது தான் அஃபிஷியல் வெப்சைட். இதுவே இந்த டேஷ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஃபேக்கு. ஸோ யாரும் வந்து இந்த மாதிரி வெப்சைட்ல போயிட்டு நீங்க பேமெண்ட் பண்ணாதீங்க. பேமெண்ட் பேஜ் வரைக்கும் போகும், நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா டிக்கெட் வந்து வராது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேக்கான வெப்சைட். அதுக்கு அடுத்தது 10 மணியோட ஸ்டேட்டஸ் படி ஸ்ரீவாரிமெட்டிலே டோக்கன் கம்ப்ளீட் ஆகி கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திரும்ப நாளைக்கு காலையில தான் அங்கே கொடுப்பாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இன்னைக்கு செப்டம்பர் 28ஆம் தேதி திருமலையில அனந்த பத்மநாப விரதம் வந்து கடைபிடிக்கப்படுறதாகவும் அது ஃபெஸ்டிவலா கொண்டாடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அனந்த பத்மநாப விரதம் வந்து எதற்காக கொண்டாடுறாங்க அப்படின்றதையும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸா கொடுத்துருக்காங்க. அனந்து அப்படின்னா ஆதிசேஷனாகவும், ஆதிசேஷன் மீது அனந்த பத்மநாப சுவாமி அவதாரத்துல வீட்டிருக்கக்கூடிய விஷ்ணுவை வேண்டி இந்த விரதம் வந்து அனுசரிக்கப்படுறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்காக இந்த அனந்த பத்மநாப விரதம் வந்து கடைபிடிக்கப்படுறதாகவும் இந்த பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்திருக்காங்க. ஸ்ரீ மகாவிஷ்ணு அனந்த கோடி வடிவங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே போன்று ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமிக்கும் சயனமூர்த்தியின் அதே நிலை இருக்கிறனால இந்த நாள்ல நாடு முழுக்க இருக்கக்கூடிய 108 வைணவ ஆலயங்கள்ல ஆண்டுதோறும் அனந்த பத்மநாப விரதம் நடைபெறுகிறது. 108 ஸ்ரீ வைணவ திவ்ய தேசங்கள்ல முதன்மையானவர் திருமால் என்பதால்
அனந்த பத்மநாப விரதம் அர்ச்சகர்களால் செய்யப்படுறதாகவும், திருமலையில ஸ்ரீவாரி பிரம்மோற்சவத்தின் கடைசி நாள் வைகுண்ட துவாதசி, ரத சப்தமி, அனந்த பத்மநாப விரதம் ஆகிய நாட்கள்ல மட்டுமே சக்ராஸ்நானம் வந்து செய்யப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த நாளானது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்திருக்க முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, நாளைக்கு 29ஆம் தேதி வந்து டிடிடியோட டெண்டர் வந்து சொல்லியிருக்காங்க. திருமலை ஸ்ரீவாரி கோயில் மற்றும் பிற தொடர்புடைய கோவில்கள்ல பக்தர்கள் நன்கொடையா கொடுத்த ஆடைகள் செப்டம்பர் 29ஆம் தேதி ஏலம் விடப்படுறதாகவும், இதுல வந்து 14 புதிய மற்றும் பயன்படுத்தப்பட்ட பகுதியளவுல சேதமடைந்த ஆடைகளும் இதுல இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி கூடுதலா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஏலம் விடக்கூடிய அந்த ஆஃபீஸோட நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெப்சைடும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்திருக்க முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, செப்டம்பர் 29ஆம் தேதி நாளைக்கு திருமலை அஸ்வினி ஹாஸ்பிட்டல்ல வந்து ரத்த தான முகாம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. திருமலை அஸ்வினி மருத்துவமனையில் செப்டம்பர் 29ஆம் தேதி ரத்த தான முகாம் நடத்தப்படுகிறது என்று மருத்துவமனை கண்காணிப்பாளர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரைக்கும் இந்த ரத்த தான முகாம் வந்து திருமலையில அஸ்வினி ஹாஸ்பிட்டல்ல வந்து நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்து காலையில போயிட்டு ரத்தம் கொடுக்குறவங்களுக்கு வந்து 300 ரூபா சிறப்பு தரிசனம் பார்க்கறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸும் இந்த அஸ்வினி ஹாஸ்பிட்டல்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி வந்து ஒரு 5 பேர் 10 பேர் அந்த மாதிரி கவுண்டிங்ல தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நாளைக்கு வந்து ஒரு முகாமா வந்து கண்டக்ட் வந்து பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து அலிப்பிரி நடைபாதையில அடிக்கடி வந்து சிறுத்தை மற்றும் கரடிகளோட நடமாட்டம் அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் நியூஸ்ல பார்க்கக்கூடியதா இருக்கு. இது வரைக்குமே வந்து அவங்க ஒரு 5-6 சிறுத்தைகள் பிடிச்சதுக்கு அப்புறமாவும் சிறுத்தைகளோட நடமாட்டமும் சரி, கரடிகளோட நடமாட்டமும் இருக்கிறதா தொடர்ச்சியா நமக்கு தெரிய வருது. ஸோ இதை பத்தி ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. WWII குழு வந்து அலிப்பிரி பாதையை வந்து ஆய்வு செஞ்சிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அலிப்பிரியில இருந்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் பாத யாத்திரையாக அவர்கள் மேற்கொண்ட கள கண்காணிப்பின் போது வந்து கௌஷிக் மற்றும் லக்ஷிதா வந்து சிறுத்தைகளால் தாக்கப்பட்ட அந்த 2 இடங்களையும் 6 சிறுத்தைகள் பிடிப்பட்ட இடங்களையும் வந்து அவங்க ஆய்வு செஞ்சிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பக்கத்துல இருந்து இந்த சிறுத்தைகள் வருது, ஸோ அது என்ன மாதிரி வந்து அவங்க நடவடிக்கைகள் எடுக்கலாம் பத்தின ஒரு ஆய்வு வந்து மேற்கொள்ளப்பட்டதாகவும், அதே மாதிரி இதுல வந்து வேலிகள் அமைக்கிறத பத்தி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பத்தின ஆய்வு வந்து கூடிய விரைவில் வந்து டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க நடைபாதையில போறவங்க கண்டிப்பா சேஃபா போறது ரொம்ப முக்கியம். கட்டுப்பாடுகள் தொடர்ச்சியா அதே தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல எந்த மாற்றமுமே இல்லை. இன்னைக்கு திருமலையில நடந்த அனந்த பத்மநாப விரதத்தோட சக்ராஸ்நானம் வந்து உங்களுக்கு போட்டோஸ் கூட டிடிடியோட அஃபிஷியல் ப்ரெஸ் அப்டேட்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுதான் முக்கியமான அப்டேட்ஸா இருக்கு இன்னைக்கு. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். நிறைய பேர் வந்து தொடர்ச்சியா கமெண்ட்ஸ்ல நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம டெய்லி வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில போற பிளான் பண்றீங்கன்னா SSD டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு பிளான் பண்ணுங்க. மற்ற நாட்களா இருந்தா டோக்கன் கிடைக்கலன்னா கூட நீங்க நேரடி தரிசனத்துல ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு 10 மணி நேரத்துல தரிசனம் பார்த்துடலாம். சாட்டர்டே சண்டே க்ரௌட் ஹெவியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுலயே வந்து ஒரு 20-24 மணி நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு SSD டோக்கன் தான் பெஸ்ட். ரூம்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்கலன்னா போற வரைக்கும் செக் பண்ணிட்டு இருங்க. அவைலபிள் இருந்தா புக் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா காலையில ஒரு 8 மணிக்குள்ள CR ஆஃபீஸ்ல இருந்தீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு ரூம் கிடைக்கும். அப்படி இல்ல நீங்க கீழ் திருப்பதியில ஸ்டே பண்ணணும்னா அவைலபிள் பொறுத்து தான் தருவாங்க. விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் இங்க 2 இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு ஆஃப்லைன்ல ரூம் வந்து கிடைக்கும். வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா சேனல்ல வீடியோவா வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.